வணக்கம் குழந்தைகளா. இப்போ நாம் பார்க்க போகிறது முதல் வகுப்பு தமிழ் பாடம் 7 காட்டிலே ஒரு விருந்து. இந்த பாடத்தில் உள்ள பயிற்சிகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். முதல்ல பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். இங்கே ஒவ்வொரு எழுத்தாக கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய படங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன எழுத்து, அதற்குரிய படம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதல் எழுத்து கி. சொல்லுங்க, கி. கீக்குரிய படங்கள் கிணறு, கிளை. அடுத்ததா சி. சீக்குரிய படங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க? சிங்கம், சிறுத்தை. அடுத்ததா டி. ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க, டி. டீக்குரிய படம் என்னென்னு பார்க்கலாமா? கரடி, மூடி. அடுத்த எழுத்து 3 சுழி நீ. படங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? மணி. அடுத்தது ஆணி. அடுத்த எழுத்து தீ. தீக்குரிய படங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் படம் என்ன? திரை. அடுத்ததா திராட்சை. அடுத்த எழுத்து ஈ. ஈக்குரிய படங்கள் மயில். அடுத்தது குயில். அடுத்த எழுத்து சின்ன ரீ. ரீக்குரிய படம் என்னென்னு பார்க்கலாமா? முதல் படம் என்னது? பூரி. அடுத்தது நரி. அடுத்த எழுத்து லீ. குண்டு லீ. இந்த லீக்குரிய படங்கள் என்னென்ன? எலி. அடுத்த படம் பள்ளி. அடுத்தது வி. வீக்குரிய படங்கள் விளக்கு, விறகு. அடுத்ததா லீ. குச்சி லீ. இதுக்கு என்னென்ன படங்கள் இருக்கு? கிளி. அடுத்த படம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? லீ வரக்கூடிய எழுத்து கோமாளி. அடுத்த எழுத்து ரீ. பெரிய ரீ. இதற்குரிய படங்கள் விசிறி, பன்றி. அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? படத்திற்குரிய முதல் எழுத்தை இணைப்பேன், எழுதுவேன். அப்போ முதல் படம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் படம் கிண்ணம். கிண்ணமோட முதல் எழுத்து என்னது? கி. அதை இணைத்து மேலே எழுதணும். அடுத்த படம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியோட முதல் எழுத்து சி. அங்கே எழுதிடலாம். மூன்றாவது படம் விசிறி. விசிறியோட முதல் எழுத்து வி. அடுத்த படம் உங்களுக்கே தெரியுமே பார்த்தா அந்த படம் நிலா. நிலாவோட முதல் எழுத்து நீ. அடுத்த படம் திராட்சை. திராட்சையோட முதல் எழுத்து என்ன? தி. அடுத்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய். மிட்டாய் இதோட முதல் எழுத்து மீ. அடுத்ததா இது என்ன கடைசியா? பின்னல். பின்னல் இதோட முதல் எழுத்து பி. அடுத்ததா எழுத்துக்களை கண்டுபிடித்து வண்ணமிடுவோம், எழுதுவோம். இங்கே ஒரு வீட்டோட ஒரு ஷெல்ஃப்னு வச்சுக்கலாம். இதில் வரிசையாக பொம்மைகளாக அடுக்கி வச்சுருக்காங்க.
2 3 4 ஷெல்ஃப் போல் இருக்குது. இதில் நிறையா எழுத்துக்கள் மறைந்திருக்கு. என்னென்ன எழுத்து இருக்குன்னு ஒவ்வொரு ரேக்காக நம்ம பார்த்து கண்டுபிடிக்கலாம். மேலே உள்ள ரேக்கில் எந்த எழுத்தும் இருக்கிற மாதிரி தெரியல. மேலேருந்து அடுத்து வந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு அந்த எழுத்து தெரியுதா? ஆமாம், இங்கே வட்டம் போட்டிருக்கத பார்த்தீங்கன்னா அது என்ன எழுத்து? 3 சுழி நீ. அதாங்க கீழே கட்டத்தில் எழுதிடலாம். அடுத்த அதே ஷெல்ஃபில் இன்னொரு எழுத்து இருக்கு. என்னது? ஈ. எழுத்து தெரியுதா எப்படி இருக்குன்னு? இப்போ அதுக்கு கீழே உள்ள ஷெல்ஃபில் பார்க்கலாம். அந்த டைனோசர் பொம்மைக்குள்ள என்ன எழுத்து ஒளிஞ்சிருக்கு? சின்ன ரீ. எழுதியாச்சா? அடுத்த ஷெல்ஃபில் பாருங்க, லீ. அதே ஷெல்ஃபில் சிறப்பு லகரம் கொண்ட லீ. அதே ஷெல்ஃபில் இன்னொன்று இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? பெரிய ரீ. இப்போ ஷெல்ஃப்லாம் முடிஞ்சிச்சு. கீழே அங்கங்கே கிடக்கிற பொம்மைகளில் எழுத்துக்கள் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? டி. அடுத்து பாம்பு மாதிரி ஒரு பொம்மை கிடக்கு பாருங்க. அதில் என்ன எழுத்து இருக்குன்னு தெரியுதா? லீ. குண்டு லீ. கடைசியா 2 சுழி நீ. நமக்கு எழுத்துக்களை தெரிய வைக்க எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அடுத்த பயிற்சி என்னன்னு பார்க்கலாமா? இணைப்பேன், எழுதுவேன். இங்கே சில படங்கள் கொடுத்துருக்கு. அது என்ன படம் அப்படிங்கிற வார்த்தைகளை கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை சரியாக இணைத்து அந்த படத்துக்கு நேராக எழுதுனா போதும். முதல் வார்த்தை கிளி. கிளி எங்கே இருக்கு? கண்டுபிடிச்சாச்சு, அங்கே எழுதிடலாம். அடுத்தது சிப்பி. சிப்பி எங்கன்னு கண்டுபிடிச்சாச்சா? அங்கே எழுதிடலாம். அடுத்து கரடி. கரடி எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், அங்கே கரடின்னு எழுதிடலாம். அடுத்தது நிலா. நிலா எங்கே இருக்கு? நிலா எழுதிடலாமா? அடுத்து கணினி. கணினினா கம்ப்யூட்டர். கணினி எங்கே இருக்கு? அங்கே மார்க் பண்ணிட்டு எழுதிடலாம். கடைசியாக சிலந்தி. சிலந்தி இதில் எங்கே இருக்கு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ எழுதிடலாம். படத்திற்குரிய எழுத்துக்களை இணைப்பேன், எழுதுவேன். எடுத்துக்காட்டா முதல் படம் பார்த்தீங்கன்னா மயில். அங்கே எப்படி இணைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ம இ இல். அதுக்கு மட்டும் கோடு இணைச்சிருக்காங்க. அதை கீழே எழுதிடணும். இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்தையும் பண்ணணும். ரெண்டாவது படம் எலி. ரொம்ப எளிமையானது. ஏ லி, எலி. அதை மட்டும் மார்க் பண்ணி எழுதிடலாம். மூன்றாவதா அரிசி. இது என்ன படம் தெரியுதா? அரிசி. அ ரி சி, அரிசி எழுதிடலாமா? நான்காவதா இந்த படம் என்ன? மிளகாய். மிளகாய் மார்க் பண்ணலாமா? மி ல கா இ, மிளகாய். அடுத்ததா ரொம்ப சிம்பிளா விசிறி. வி சி ரி, பெரிய ரி, விசிறி எழுதிடலாமா? கடைசியா இது என்ன படம்னு நீங்க கண்டுபிடிச்சி எழுதுங்க. அடுத்ததா வேறுபாடுகளை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். வேறுபாடு அப்படின்னாலே 2 படம் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம என்ன வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். மொத்தம் இதில் 5 வேறுபாடுகள் இருக்காம். பார்க்கலாமா? இப்போ முதல் படத்தை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டாவது படத்தை நம்ம மார்க் பண்ணலாம். மேலேருந்து கீழே வருவோமா?
முதல்ல மேலே என்ன இருக்குது? பலூன் இருக்குது. பலூன் வந்து முதல் படத்தில் வட்டமாக இருக்குது, ரெண்டாவது படத்தில் ஓவல் ஷேப்பில் இருக்குது, அதாவது முட்டை வடிவத்தில் இருக்குது. அப்போது ஒரு வேறுபாடு கண்டுபிடிச்சாச்சா? அடுத்ததா யானையோட வால் பகுதி அங்கே விரிஞ்சிருக்கு, இங்கே ஊசியாக இருக்குது. அடுத்த வேறுபாடு, யானையோட காதை பாருங்களேன், இங்கே தொங்கிட்டு இருக்கு, இங்கே ஒரு மாதிரி சாய்வலாக இருக்குது. அடுத்தது யானை முதல் படத்தில் கழுத்தில் எதுவுமே கட்டலை, இந்த படத்தில் பாருங்கள் ஒரு சின்ன டை மாதிரி கட்டியிருக்கு. கடைசியாக ஐந்தாவது வேறுபாடு, முதல் படத்தில் யானை காலை தூக்கிட்டு இருக்கா, இந்த படத்தில் கால் கீழே இருக்கு. வேறுபாடுகளை கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து சரியானவற்றிற்கு டிக் குறியிடுவேன். இங்கே ஒரு சரியான படமும் ஒரு தவறான படமும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் டிக் பண்ணணும். முதல் படத்தில் குப்பைகளை தொட்டியில் கொட்டலாமா கீழே கொட்டலாமா? தொட்டியில் தானே, அப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வகுப்பறை இப்படி கொசன்னு இருக்குமா, நீட்டாக இருக்குமா? நீட்டாக இருந்தால் தானே நல்லா இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. மூன்றாவதா, ஒரு நாயை நம்ம துன்பப்படுத்தணுமா அதுக்கு அன்பு காட்டணுமா? அன்பு தான் காட்டணும், நம்ம யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது. அடுத்ததா, முதல் எழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன். இந்த படத்தில் என்ன படம் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா கீரை. கீரையில் முதல் எழுத்து என்னது? அதை அங்கே எழுதிடலாமா? அடுத்த படம் சீத்தா பழம். சீ முதல் எழுத்து எழுதிடலாம். அடுத்ததா பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில் முதல் எழுத்து பி, அதை அங்கே எழுதிடலாம். அடுத்து மீன் கொத்தி. இந்த படம் மீன் கொத்தி, மீ அப்படிங்கிறத வட்டமிட்டு எழுதலாம். அடுத்தது தீக்குச்சி. தீ முதல் எழுத்து. அடுத்ததா வீடு. அடுத்த படம் நீச்சல். நீ அப்படிங்கிற எழுத்தை வட்டம் போட்டு எழுதிடலாம். எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவோம் எழுதுவோம். இங்கேயும் சில எழுத்துக்கள் அங்கே மறைஞ்சிருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சி எழுதலாமா? கண்டுபிடிச்சு எழுதியாச்சா? அடுத்தது பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். சரிங்களா? முதல் வார்த்தை பீரங்கி. எங்க இருக்குன்னு பார்த்துட்டீங்களா? அடுத்ததா தண்ணீர். தண்ணீர் எங்க இருக்கு? அங்க நாம இதை எழுதிடலாம். மீன், சீரகம், கீரி, இளநீர். எழுதியாச்சா? அடுத்து வரிசைப்படுத்துவோம். இங்கே 3 படங்கள் கொடுத்துருக்காங்க, மாறி மாறி இருக்கு. முதல்ல இருந்து ரெண்டாவது, அடுத்து மூணாவதுன்னு நம்ம வரிசைப்படுத்துவோமா? எடுத்துக்காட்டா முதல் படம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு செடி ரொம்ப குட்டியாக இருக்கு, மொட்டு வச்சிருக்கு. அடுத்ததா என்ன வரும்? மொட்டுலேருந்து கொஞ்சம் விரியும்.
மூன்றாவதா நல்லா பூ பூத்துரும்.